நேற்றைய தினம் தெய்வத்தின் மீது முழுமையான பற்று கொண்டு, குரு நம்பிக்கை கொண்டு கருப்பர் உபாசனை எடுத்து வெற்றி பெற்ற அந்த கருப்பரின் மூலமாக ஒரு நல்லது நடந்த சகோதரர் பகிர்ந்து கொண்ட அனுபவ பதிவு. நன்றி. வணக்கம்மா, குருவே சரணம். ஒரு புதுவித அனுபவம் கிடைச்சிச்சுமா, அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆக போகுது. நான் வந்து உபாசனை எடுத்து நானும் நீங்கள் கொடுத்த மந்திரங்களை தவறாது சொல்லி நான் செத்தியும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆக போகுது. நான் வந்து செவ்வாய், வெள்ளி, சனி இது போக இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை கொடுத்து கருப்பரை வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் தவறாது இது பண்ணிக்கிட்டு வந்தேன். அதற்கான பலனும் அடைஞ்சேன். அதனால் இப்போ ஓரளவு ஒரு ஃபினான்ஷியலையும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. வேலையும் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது போக என்னென்னா, நம்ம நினைக்க முடியாத ஒரு சக்தியெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்போது அதை வந்து குருவாகி அவங்ககிட்ட பகிரும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. என்னென்னாமா, நம்ம வந்து முன்னாடி நம்ம யாராவது பயந்துருந்தவங்களோ ஏதோ வந்து நான் வந்து 90 கொடுப்பேன், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கொடுத்து விடுவேன். இது நான் இது பண்ணி இப்படி அது சரியாயிரும். இதுமாதிரி நிறைய பேர்த்துக்கும் பண்ணேன். இப்போ என்னோட அண்ணன் பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொம்ப ஒரு 15 நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே, அதாவது உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னே தெரியலை. கிட்டத்தட்ட அவங்களும் நிறையா கோடாங்கி அது இது நிறையா பார்த்துருக்காங்க, பயந்துருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எதுவுமே சரியாகலாமா. அப்புறம் வந்து நான் வந்து இவர்கிட்ட விக்கிட்ட போய் வாங்குவோம், இவரும் நல்லா சாமி கும்பிடுவார், ஒரு சொன்னால் பழிக்கும், நிறையாவும் இந்த மாதிரி பழிச்சிக்கிட்டு தான் இருக்குது, அதனால் இவர்கிட்ட வாங்குவோம்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க போல். நினச்சி நம்ம அப்பாட்ட வந்து கேட்டிருப்பாங்களோ, அப்பா வந்து என்கிட்ட கேட்டார். நான் சரி, அன்னைக்கு வந்து அமாவாசை வந்துச்சு. அந்த அமாவாசை பூஜைக்கு எப்பயுமே வந்து இப்போ போன அமாவாசை தான் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து பொங்கலை வச்சு சிறப்பு பூஜை போடுவேன். சரி, அப்போ வர சொல்லுங்கள், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம இப்போ நான் எப்பயுமே இந்த 6 to 7 தான் கும்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து அமாவாசை வந்து 6:30 7 மணிக்கு மேலே ஆரம்பிச்சனால சரி, அடுத்த நாள் காலையில் வளையல் போட்டு கும்பிடுக்கும்னு சொல்லி பகலில் இப்போ அவங்க வர சொல்லிட்டேன். வர சொல்லி பகலில் வந்து படையலும் போட்டேன். நான் வந்து சோவி வாங்கியிருக்கேன், அவங்கள்ட்ட சொன்னேன். சோவி வாங்கி அவருக்கான உத்தரவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 வச்சுருக்கீங்க. அந்த உத்தரவு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து குலதெய்வத்துக்கு வந்து பணம் போட்டு வரல, அதாவது முடிஞ்சிட்டு வரல. அதனால் வந்து அவர் நம்ம கருப்பர் வந்து உத்தரவு கொடுக்கல. அதனால் நான் என்ன சொன்னேன், உடனே நீங்கள் வந்து இதுக்கு வைங்க, நீங்கள் வந்து சாமிக்கு வந்து முடிஞ்சு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் போட்டேன். அப்பையும் உத்தரவு கொடுக்கல. சரி, பூஜையை ஆரம்பித்து முடிச்சுட்டு நம்ம வந்து அழைப்போம், அப்புறம் வந்து நம்ம திருப்பி உத்தரவுக்குன்னு சொல்லி அப்புறம் திருப்பி பூஜையெல்லாம் நம்ம எப்பயும் போல பண்ணி மந்திரங்கள் சொல்லி அவரை அழைச்சேன். அவரை அழைச்சி முத்து போடும்போது எனக்கான முத்து கிடச்சிச்சு. வர்றேன்ப்பான்னு சொல்லிட்டாரு. வர்றேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி பூஜையை ஆரம்பித்து சாமி கும்பிட்டு அந்த பொண்ணும் வந்துச்சு. அந்த பொண்ணு வயசு ரொம்ப கம்மி தான்மா, ரொம்ப சின்ன பொண்ணு. அதாவது ஒரு இப்போதான் ஒரு 10 வயசு 11 வயசு உள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து நின்றுச்சு. இன்னும் வந்து எங்கள் காலில் விழுந்து எந்திரிச்சு நிற்கும்போது கருப்பு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு வந்து பயந்துருக்கு. அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு வந்து அது வந்து ஒரு சின்ன பிள்ளை தான் அந்த பொண்ணை பயமுறுத்திருக்கு. நான் சொல்லிட்டேன், நீ சின்ன பொண்ணு தான் பயமுறுத்திருக்க, நீ ஏன் இங்கே அது வந்து பல்ல கடிச்சு நின்றுச்சு, நீ இப்படி கோவமாலாம் மட்டும் நிற்கக்கூடாதுப்பா, இங்கே வந்து கருப்பர் இருக்கார், நீ உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டுட்டு வாங்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட விளையிக்கோ. நீ வந்து இதை வேறு இதுக்கு மேலே இருந்தேன்னா கருப்பர் வந்து என்ன செய்வாருன்னு தெரியாது, நீ வந்து உன் இடத்துக்கே போயிரு, இந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு பேசலை. அப்புறம் திருப்பி கருப்பரே வந்துட்டார். வந்து என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா இனிமேல் வந்து வரக்கூடாதுப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போப்பான்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த பொண்ணு பேசின விதத்தை பார்த்தா எனக்கே ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சுமா. அந்த பொண்ணு அது யாருன்னே தெரியாத அந்த பிள்ளையாகவே மாறி எனக்கு வந்து பொட்டு
இது போக எனக்கு வந்து மல்லிகைப்பூவு இதெல்லாம் வேணும்னு கேட்குதும்மா. அந்த அந்த இதுலேயே அந்த ஸ்லாங்லேயே கேட்குது. அப்படி ஆடிக்கிட்டே அந்த சின்ன பருவத்தில எப்படி இருந்துச்சோ அந்த பொண்ணு அப்படியே கேட்குது. நான் அதையும் கேட்டுட்டு சரிப்பா வாங்கி தரேன்ப்பா. நீ உன் பேர் என்னப்பா? நான் சும்மா போய் வைக்க முடியாது. உன் பேர சொல்லு. நீ எப்படி இறந்தன்னு சொல்லும்போது, நான் வந்து சுருக்கு போட்டு இறந்தேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுச்சு. சொல்லிட்டு சரிப்பா அங்கே 1000 பேர் இருப்பாங்க. நான் யாருக்குன்னு போய் வைக்கிறது? உன் பேர சொல்லும்போது, பேரும் திவ்யா அப்படின்னு சொல்லுச்சும்மா. இது எனக்கு ஒரு என்ன சொல்றது? நான் நெறையா கேள்விப்பட்டிருக்கேன்ம்மா. இந்த மாரி வந்து பேசும் அப்படின்னு சொல்லி பேசி ஆனா, நம்ம நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு என்னோட குருவ நம்பி, நான் வந்து இப்போ வரைக்கும் அதற்கான அந்த பூஜை மந்திரங்கள கரெக்ட்டா மறக்காம, கரெக்ட்டா என்னன்னா எனக்கு அந்த மந்திரத்த சொல்லி, அப்படின்னு சொல்லி அதனால அந்த மந்திரத்தோட உருவேறி, இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்த வந்து உங்களால எனக்கு கிடைச்சிருக்கும்மா. இதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம்மா. அந்த பொண்ணு பேசின விதம், அவங்க வீட்டுக்காரவங்கலாம் பார்த்துட்டு அப்படியே எப்படி எப்படி எப்படின்னு அவங்களாலயே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மெய் சிலிர்த்துருச்சு எனக்கு அந்த இடத்துல. அப்புறம் வந்து நான் சரிப்பா நீ சொன்னத குடுத்துடுறோம். இன்னைக்கே குடுக்க சொல்லிடுறேன். நீ வந்து எனக்கு வந்து இது பண்ணிரு. சத்தியம் பண்ணிட்டு போயிரு. இனிமே இந்த பொண்ணுகிட்ட வரமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வந்து முக்காலி மேல சத்தியம் பண்ணி, இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்லி, அந்த பொண்ணும் சத்தியம் பண்ணிருச்சு. சத்தியம் பண்ணிட்டு, அப்படி மயங்கி வச்சுருக்கும்போது நம்ம அலறுவில் தீர்த்தத்த வச்சு அடிச்சுட்டு, நான் ஒரு சிவப்பு கயிறு வாங்கி வச்சிருந்தேன்ம்மா. அது நம்ம நீங்க குடுத்த அந்த இதில சுத்தி வச்சிருந்தேன். நம்ம எந்திரத்தில சுத்தி பூஜையிலேயே வச்சிருந்தேன். அந்த அந்த கயிற எடுத்து திருப்பி என்னோட மந்திரத்த சொல்லி, அந்த கயிற அந்த பொண்ணு கையில கட்டினேன். கட்டி அந்த எந்திரத்த வச்சு அந்த பொண்ணோட கையில பிடிக்க சொல்லி, எந்திரத்த வச்சே கட்டிக்கிட்டு, எந்திரத்த திருப்பி வாங்கிட்டு, என்னோட மந்திரத்த மட்டும் சொல்லி, திருப்பி இனிமே வராதப்பா நீ பொண்ணு வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு விட்டேம்மா. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு வந்து 15 நாளா அவங்க அம்மாட்ட நைட்டு தூங்கவே இல்ல. வீட்ட விட்டு வெளியவே ஏறல. ஐயோ! பயமா இருக்கு, பயமா இருக்கு. அம்மாவ கட்டி புடிச்சுட்டே இருந்த பொண்ணு, வீட்டுக்கு போன உடனே விளையாட போயிருச்சும்மா. விளையாட போயி சந்தோஷமா தெரியுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருச்சு. இது வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இது இது வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் உங்களால தான் அம்மா கிடைச்சுச்சு. நான் நான் உங்கள முழுசா நம்பினேன். நீங்களே எனக்கான மந்திரங்கள சொல்லி, எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்த குடுத்துருக்கீங்க. இப்ப நான் வந்து யாருக்கு என்ன கேட்டாலும் அந்த ஆவியே வந்து என்னிடம் பேசுது. இது எப்படி சாத்தியம்? இத நான் வந்து கேள்வி தான் பட்டுருக்கேனே தவிர, எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு நானும் வந்து விடல. அது கரெக்ட்டா என்னோட இதில கரெக்ட்டாவும் இருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு பெரிய அனுபவமா இருந்துச்சும்மா. இத நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு எனக்கு இருந்துச்சு. நீங்க இந்த ரெக்கார்ட கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்த எனக்கு விடாம எனக்கு வந்து குடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. சந்தோஷம்.